வணக்கம் மக்களே, இந்த செஷனில் உங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை எப்படி பேக்கப் எடுக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெப்சைட்டை ஏன் நாம் பேக்கப் எடுக்கணும்? நீங்கள் உங்கள் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஹேக்கர்ஸால் உங்கள் வெப்சைட் அட்டாக் செய்யப்பட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கரப்டாக இருந்ததுன்னா நீங்கள் அவ்வளோ நாள் செஞ்சு வச்சுருந்த ஒர்க் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம வெப்சைட்ஸை எப்போதும் பேக்கப் எடுக்கணும். Duplicator அப்படின்ற ப்ளக்கினை யூஸ் பண்ணி எப்படி உங்கள் வெப்சைட்ஸை பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். Duplicator ப்ளக்கினை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற வெப்சைட்டை வேறு ஒரு ஹோஸ்டிங்க்கு மைக்ரேட் கூட பண்ணலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த செஷனில் Duplicator ப்ளக்கினை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேக்கப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 3 ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப்பு Duplicator அப்படிங்கிற ப்ளக்கினை நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு Duplicator ப்ளக்கினை யூஸ் பண்ணி நாம் நம்ம வெப்சைட்டை ஒரு பேக்கேஜாக க்ரியேட் பண்ணணும். மூணாவது ஸ்டெப்பு இந்த பேக்கேஜஸ் இன்ஸ்டாலர் அண்ட் ஆர்கேவ் ஃபைல்ஸாக க்ரியேட் ஆகும். இதை நம்மளோட கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெப்சைட்டை தான் நான் பேக்கப் எடுக்க போகிறேன். வாங்க இதை எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாம் நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்குள்ளே போகணும். ஸோ இந்த வெப்சைட்டோட டேஷ்போர்டுக்குள்ளே நான் போகிறேன். ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டோட டேஷ்போர்ட். இதில் ஃபஸ்ட்டு நாம் Duplicator அப்படிங்கிற ப்ளக்கினை இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு ப்ளக்கின்ஸ் ஆட் நியூ. இங்கே சர்ச் ப்ளக்கின் அப்படின்ற காலமில் Duplicatorன்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளக்கினை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதும் ஆக்டிவேட் பண்ணுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போது உங்கள் டேஷ்போர்டோட லெஃப்ட் சைடில் பாட்டம் கார்னரில் Duplicator அப்படின்ற இந்த ப்ளக்கின் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக்கேஜஸ் எதுவுமே நாம் க்ரியேட் பண்ணலை. ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பான பில்ட் பேக்கேஜ் ஆர் கிரியேட் பேக்கேஜ் நம்ம பண்ணணும். ஸோ கிரியேட் நியூ கொடுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்டையர் சைட்டையும் இது ஸ்கேன் பண்ணி சொல்லிடும். இப்போ இது எல்லா இடத்துலையும் எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு குட்னு இருக்கிறதுனால பில்ட் கொடுத்துடலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் ஆகிடுச்சு. இப்போது 1 கிளிக் டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டாலர் அண்ட் ஆர்கேவ் ஃபைல்ஸை நம்மளோட கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணிக்குவோம். இந்த பேக்கப் ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக என் கம்ப்யூட்டருக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரியேட் பண்ண பேக்கப்பை நம்மளோட வேறு ஹோஸ்ட்டில் ஆர் வேறு டொமைனில் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதையும் 3 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கலாம். முதல் ஸ்டெப்பு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஆர்கேவ்ஸ் அண்ட் இன்ஸ்டாலர் ஃபைலை நம்மளோட ஹோஸ்ட் ஃபோல்டரில் ஆர் டொமைனில் அப்லோட் பண்ணுறது. ரெண்டாவது ஸ்டெப்பு நாம் அப்லோட் பண்ணியிருக்கிற ஃபைலை இன்ஸ்டாலர் அப்படிங்கிற PHP ஃபைலை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அண்ட் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும். மூணாவது ஸ்டெப்பு நீங்கள் அப்லோட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அது எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்குள்ளே லாகின் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே அது அன்வான்ட் ஆர்கே ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடும். இப்போது இந்த ஃபைலை யூஸ் பண்ணி எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் உங்கள் சி பேனலுக்குள்ளே போகணும். இதுதான் அந்த சி பேனல். இதில் ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த டொமைனில் இந்த ஃபைல்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணி ஆர் ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டொமைனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சி பேனலில் public.html அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதில் எந்த டொமைன் உங்களுக்கு வேணுமோ அந்த டொமைனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் prinsinfotech.in அப்படின்ற டொமைனில்
ஃபர்தராக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் ஹோஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ இங்கே நான் ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் நேம் டூப்ளிகேட். ஸோ நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஃபைல்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபைல்ஸையுமே அப்லோட் பண்ணணும். நம்ம இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து இது அப்லோட் ஆகிற டைம் டிஃபர் ஆகலாம். ஃபுல்லாக அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபோல்டர். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபோல்டரில் அந்த ஃபைல்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆகலைன்னா ஒரு வாட்டி ரீலோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்திருக்கும். அடுத்ததாக நாம் இந்த ஃபைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கணும். டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் சி பேனலுக்குள்ளே போங்க. டேட்டாபேஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு கீழே MySQL டேட்டாபேஸ் இருக்கும். இங்கே புதுசாக நான் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என் டேட்டாபேஸ்க்கு நான் டியூப்ளிகேட்னு நேம் வைக்கிறேன். அடுத்து இந்த டேட்டாபேஸ்க்கு நாம் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணணும். யூசர் நேமும் நான் டியூப்ளிகேட்னே வச்சுக்கிறேன். பாஸ்வேர்ட் கொடுத்து நான் யூசரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது நாம் டேட்டாபேஸ் அண்ட் யூசர் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த டேட்டாபேஸை அந்த யூசரோட நாம் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு இங்கே ஆட் யூசர் டு டேட்டாபேஸ் ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண யூசரை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த டேட்டாபேஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட்னு கொடுத்தீங்கன்னா யூசரும் டேட்டாபேஸும் கனெக்ட் ஆகிடும். ஆல் ப்ரிவிலேஜஸ் மேக் சேஞ்சஸ். இப்போது நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த யூசர் அண்ட் டேட்டாபேஸ் நேம் தான் ரொம்ப முக்கியம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பேக்கப் எடுத்து வச்சுருக்கிற அண்ட் அப்லோட் பண்ண இந்த வெப்சைட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் டொமைன் நேமை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த டொமைன் நேம்குள்ளே டியூப்ளிகேட்னு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். திரும்ப ஒரு ஸ்லாஷ் கொடுத்து அந்த இன்ஸ்டாலர் ஃபைலோட நேமை மென்ஷன் பண்ணுங்கள். installer.php. இப்போ ஒரு என்ட்ரு கொடுத்ததும் உங்களுக்கு டியூப்ளிகேட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் இதுதான் இந்த டெப்ளாய்மெண்ட் பேஜ். இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஐ ஹாவ் ரெட் அண்ட் அக்செப்ட் ஆல் டேர்ம்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட். இப்போ நம்மளோட வெப்சைட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ராக்ட் ஆனதும் நாம் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும். ஏற்கனவே நாம் டேட்டாபேஸும் யூசரும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு உங்கள் MySQL டேட்டாபேஸ்க்குள்ளே போய் இதை காப்பி பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் நேமும் அடுத்து யூசர் நேமும் காப்பி பண்ணிக்குவோம். அடுத்து பாஸ்வேர்டை மென்ஷன் பண்ணிக்குவோம். பாஸ்வேர்டு மென்ஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் டேட்டாபேஸ் கொடுத்தீங்கன்னா நாம் என்ட்ரு பண்ணியிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்ததுன்னா பாஸ் அண்ட் குட்னு வந்துடும். இப்போது நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ டேட்டாபேஸை இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கு.
சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டாபேஸும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, நம்ம சைட்டும் டிப்ளாய் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட சைட்டை நாம் டிப்ளாய் பண்ணிட்டோம். ஒன்ஸ் நீங்கள் அட்மின் லாகின் பண்ணதும் அட்மின்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது டிஃப்ரெண்ட். ஆல்ரெடி நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் இந்த ஃபைல்ஸ் இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணும்போது என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தீங்களோ அது கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இந்த அன்வான்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதும் டூப்ளிகேட்டரில் நாம் பேக்கப் எடுத்த ஃபைல்ஸ் எல்லாமே அதுவே டெலீட் பண்ணிக்கும். இப்போது நாம் டிப்ளாய் பண்ண இந்த சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். /duplicate சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் டிப்ளாய் பண்ணிட்டோம். இப்படி தான் டியூப்ளிகேட்டரை யூஸ் பண்ணி பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பண்ணணும். இந்த செஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெப்சைட் டிசைனிங்கை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிங்க்கை விசிட் பண்ணுங்கள். நான் ஒரு 7 days ஆன்லைன் லைவ் வெப்சைட் டிசைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறேன். அதில் ஒரு வெப்சைட்டை ஸ்க்ராட்சிலேருந்து எப்படி பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த லிங்க்கை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம்.